ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோல மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி படிக்க போறோம். மேக்ஸ்வெல் வந்து இந்த 4 ஈக்குவேஷனும் கம்பைல் பண்ணாரு. இந்த 4 ஈக்குவேஷனும் சேர்த்து தான் நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது அப்படி பார்த்தீங்கன்னா காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து காஸ் லா ஆஃப் மேக்னட்டிசம். தேர்ட் லா வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபாரடேஸ் லா ஆஃப் இஎம்ஐ. இஎம்ஐனா என்ன? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து மேக்ஸ்வெல் ஆம்பியர்ஸ் லா. நீங்க வந்து ஆம்பியர்ஸ் லா ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. மேக்ஸ்வெல் வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணாரு இந்த ஆம்பியர்ஸ் லால. இந்த மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மேக்ஸ்வெல் ஆம்பியர்ஸ் லா கிடைச்சது. ஸோ மேக்ஸ்வெல் ஆம்பியர்ஸ் லா வந்து நத்திங் பட் அ மாடிஃபைட் வெர்ஷன் ஆஃப் ஆம்பியர்ஸ் லா. ஸோ நம்ம முதல்ல காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்த்துக்கலாம். என்கிட்ட வந்து ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரேண்டம் க்ளோஸ் சர்ஃபேஸ் இருக்கு. இந்த சர்ஃபேஸ்க்குள்ள சில சார்ஜஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். Q1, Q2, Q3. அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ் வெளியே சில சார்ஜஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். Q4 அண்ட் Q5. நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருப்போம். இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற ரேண்டமா ஒரு பாயிண்ட்ல வந்து கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ஏன்னா சார்ஜஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெடியூஸ் பண்ணுவாங்க. இந்த சார்ஜஸ்னால எல்லா பாயிண்ட்லயும் ஒரு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்றேன், இ வெக்டர். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்னால ஒரு சர்ஃபேஸ் ஏரியா வெக்டர் இருக்கும். அது வந்து நான் டிஎஸ் வெக்டர் வச்சுட்டு ரெப்ரசென்ட் பண்றேன். இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து நம்ம தீட்டான்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நம்ம சர்ஃபேஸ் இன்டிகிரல் ஆஃப் இ டாட் டிஎஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். காஸ் வந்து என்ன சொன்னார்னா இதோட வேல்யூ வந்து எப்பவுமே சார்ஜ் இன்சைட் டிவைடட் பை எப்சிலான் நாட் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ சார்ஜ் இன்சைட்னா என்ன? இந்த சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கிற சார்ஜ் தான் சார்ஜ் இன்சைட். ஸோ Q1, Q2, Q3 வந்து இந்த சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கு. ஸோ Q1, Q2, Q3 வந்து சார்ஜ் இன்சைட். Q4, Q5 வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா Q4, Q5 வந்து இந்த சர்ஃபேஸ் வெளியே இருக்கு. ஸோ சார்ஜ் இன்சைட் வந்து நம்ம Q1 பிளஸ் Q2 பிளஸ் Q3ன்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலால வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா எனக்கு ஃப்ளக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? ஃப்ளக்ஸோட வேல்யூ வந்து Q1 பிளஸ் Q2 பிளஸ் Q3 டிவைடட் பை எப்சிலான் நாட் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுதான் காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். நம்ம அடுத்தது காஸ் லா ஆஃப் மேக்னட்டிசம் பார்க்கலாம். காஸ் லா ஆஃப் மேக்னட்டிசமும் சிமிலர் தான். நம்ம வந்து ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் எடுப்போம். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் எடுப்போம். இந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் ஓட எல்லா பாயிண்ட்லயும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அது வந்து நான் பி வெக்டர் வச்சு ரெப்ரசென்ட் பண்றேன். அதே மாதிரி சர்ஃபேஸ் இருக்கிறதுனால ஒரு சர்ஃபேஸ் ஏரியா வெக்டரும் இருக்கும். அது வந்து நான் டிஎஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்றேன், டிஎஸ் வெக்டர். இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா அது வந்து சர்ஃபேஸ் இன்டிகிரல் ஆஃப் பி டாட் டிஎஸ் வெக்டர். காஸ் லா ஆஃப் மேக்னட்டிசம் என்ன சொல்லுதுன்னா இதோட வேல்யூ வந்து எப்பவுமே ஜீரோவா இருக்கும். ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் மேல நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து எப்பவுமே ஜீரோவா இருக்கும். அதுதான் காஸ் லா ஆஃப் மேக்னட்டிசம். இதுக்கு வந்து நம்ம ரீசன் பார்த்தோம்னா ரீசன் வந்து என்னதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்பவுமே ஒரு க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணும். இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ பார் மேக்னெட்ல வந்து ஒரு நார்த் போல் இருக்கு, ஒரு சவுத் போல் இருக்கு. ஓகேயா? ஸோ நம்மளுக்கு தெரியும் பார் மேக்னெட்டோட நார்த் போல்ல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து போய் சவுத் போல்ல டெர்மினேட் ஆகும். அதே லைன் வந்து மேக்னெட் குள்ள கண்டினியூ ஆகும். மேக்னெட் குள்ள வந்து அது சவுத் போல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சவுத் போல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அது நார்த் போல் வரைக்கும் போகும். எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் அப்படிதான் இருக்கும், ஒரு லூப் ஃபார்ம் பண்ணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுது,
இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனும் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனும் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுது. எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் லூப் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ரீஜன்ல வந்து நான் ரேண்டமா ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து ரேண்டமா இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சர்ஃபேஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் என்டர் பண்ணுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் என்டர் பண்ணா அது நெகட்டிவ் ஃப்ளக்ஸ்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து இப்படி போயிட்டு இந்த பாயிண்ட்ல வந்து எக்ஸிட் பண்ணுது. ஸோ எக்ஸிட் பண்ணா அது வந்து நம்ம பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது என்டர் பண்ணது நெகட்டிவ், எக்ஸிட் பண்ணது பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவோ பாசிட்டிவோ சேர்த்து நெட் ஃப்ளக்ஸ் வந்து 0 ஆயிடும். ஸோ இது இங்க என்டர் ஆகுறதுனால நெகட்டிவ் ஃப்ளக்ஸ் இருக்கு, இது வந்து இங்க எக்ஸிட் ஆகுறதுனால பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ் இருக்கு. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து கேன்சல் ஆகுது. அதே மாதிரி இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இந்த சர்ஃபேஸ என்டர் பண்ணுது. ஸோ நெகட்டிவ் ஃப்ளக்ஸ், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து அப்படியே போயிட்டு இந்த பாயிண்ட்ல வந்து இப்படியே எக்ஸிட் பண்ணுது. ஸோ பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ் சேர்த்து 0 ஆகுது. ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 0 + 0 0. ஸோ இந்த லைன்னால ஃப்ளக்ஸ் வந்து 0வா இருக்கும், இந்த லைன்னால ஃப்ளக்ஸ் 0வா இருக்கும். ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து 0 + 0 0வா இருக்கும். இதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா என்னதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து எப்பவுமே ஒரு க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணும். க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்றதுனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து இந்த சர்ஃபேஸை என்டர் பண்ணா அது கண்டிப்பா இந்த சர்ஃபேஸை எக்ஸிட் பண்ணும். ஸோ அதனாலதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால எப்பவுமே நெட் ஃப்ளக்ஸ் வந்து 0வா இருக்கும். அடுத்தது வந்து நம்ம ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்க்கலாம். ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன சொல்லுது? என்கிட்ட வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ரீஜன் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ரீஜன் இருக்கு. இந்த சிலிண்ட்ரிக்கல் ரீஜன்ல வந்து ஒரு டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன? டைம் மாற மாற மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூவும் மாறிட்டே இருக்கும். இந்த டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இந்த ரீஜன்ல வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த இஎம்எஃப் ஓட வேல்யூ வந்து என்னதான் இருக்கும்? -d∅/dt. இங்க ஃபைனா என்ன? இந்த φb வந்து நத்திங் பட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இது வந்து ஈக்குவல் டு இன்டிகிரல் E.dl. ஸோ இது இந்த இ வந்து என்னது அப்படி பாத்தீங்கன்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இந்த இ வந்து என்னது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இதுதான் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். எல்லா பாயிண்ட்லயும் இந்த டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த இஎம்எஃப் தான் நம்ம -d∅/dt வச்சுட்டு கால்குலேட் பண்றோம். ஸோ அதுதான் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அடுத்தது வந்து நம்ம ஆம்பியர்ஸ் லா பார்க்கலாம். ஆம்பியர்ஸ் லா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆம்பியர்ஸ் லானா என்ன? ஒரு கரண்ட் கேரிங் வயர் வந்து என்கிட்ட இப்படி கொடுத்துருக்காங்க. அந்த கரண்ட் கேரிங் வயர்ல வந்து ஒரு கரண்ட் ஐ பாஸ் ஆகுது. அந்த கரண்ட் கேரிங் வயர் சுத்தி நான் வந்து ஒரு க்ளோஸ் லூப் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் லூப் எடுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் இன்டிகிரல் B.dl ஓட வேல்யூ வந்து ஈக்குவல் டு μ0 இன்டு கரண்ட் என்க்ளோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். கரண்ட் என்க்ளோஸ்ட்னா என்ன? இந்த லூப்போட சர்ஃபேஸ் ஏரியா வழியா எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுது அதுதான் கரண்ட் என்க்ளோஸ்ட். ஸோ இதுதான் ரெகுலர் ஆம்பியர்ஸ் லா. ஆனா மேக்ஸ்வெல் என்ன பண்ணாருன்னா இந்த ஆம்பியர்ஸ் லால வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாரு. அந்த சேஞ்ச் என்னது பாத்தீங்கன்னா இந்த ரீஜன்ல வந்து ஒரு டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம படிச்சிருக்கோம், இது வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ மேக்ஸ்வெல் என்ன பண்ணாருன்னா இந்த ஃபார்முலாவை மாத்திட்டு மேக்ஸ்வெல் ஆம்பியர்ஸ் லா தந்தாரு. ஸோ மேக்ஸ்வெல் ஆம்பியர்ஸ் லா வந்து என்னது? மேக்ஸ்வெல் ஆம்பியர்ஸ் லா வந்து என்னதுன்னா இன்டிகிரல் B.dl
இதோட வேல்யூ வந்து மியூ நாட் இன்டூ கண்டக்ஷன் கரண்ட் பிளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்க்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் மேக்ஸ்வெல் ஆம்பியர்ஸ் லா. சோ வெறும் ஆம்பியர்ஸ் லால வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆம்பியர்ஸ் லால வந்து வெறும் நம்ம கண்டக்ஷன் கரண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்றோம். கண்டக்ஷன் கரண்ட்னா என்ன? இந்த வயர்ல பாஸ் ஆகிற கரண்ட் தான் கண்டக்ஷன் கரண்ட். சோ வெறும் ஆம்பியர்ஸ் லா படிக்கும்போது நம்ம கண்டக்ஷன் கரண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். ஆனா மேக்ஸ்வெல் ஆம்பியர்ஸ் லால வந்து நம்ம கண்டக்ஷன் கரண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இன்க்ளூட் பண்ணதுனால தான் இந்த புது மேக்ஸ்வெல் ஆம்பியர்ஸ் லா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு மியூ நாட் இன்டூ கண்டக்ஷன் கரண்ட் பிளஸ் எப்சிலான் நாட் d5 by dt. இந்த 5 வந்து என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸோ ஐசி வந்து என்னது? கண்டக்ஷன் கரண்ட். ஐடி வந்து என்னது? ஐடி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். சப்போஸ் கண்டக்ஷன் கரண்ட் ஜீரோவா இருக்கு, அந்த ரீஜன்ல கண்டக்ஷன் கரண்டே இல்ல அப்படின்னா இதோட வேல்யூ என்னதான் இருக்கும்? ஸோ இன்டிகிரல் v டாட் dl ஓட வேல்யூ வந்து ஈக்குவல் டு மியூ நாட் இன்டூ எப்சிலான் நாட் d5 எலக்ட்ரிக் டிவைடட் பை dt க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த 5 எலக்ட்ரிக் வந்து என்னது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ இதுதான் மேக்ஸ்வெல் ஆம்பியர்ஸ் லா. ஸோ இந்த 4 ஈக்குவேஷன் என்ன 4 ஈக்குவேஷன்? காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், காஸ் லா ஆஃப் மேக்னட்டிசம், ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் ஆம்பியர் லா. இந்த 4 லாவும் சேர்த்தி தான் நம்ம மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.